அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தேன்மொழி. நான் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் பணிபுரிகிறேன். இன்று நாம் இயற்கை விவசாயத்தை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். இயற்கை விவசாயம் அல்லது சுற்றுச்சூழல் விவசாயம் என்பது பூச்சிக்கொல்லிகள் மற்றும் செயற்கை உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை வளங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்யும் ஒரு முறையாகும். இது மண்ணின் தரத்தை மேம்படுத்துகிறது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது மற்றும் ஆரோக்கியமான உணவை உற்பத்தி செய்கிறது. இயற்கை வேளாண்மை என்பது செயற்கையான கிருமி நாசினிகள் போன்றவை பயன்படுத்தாது இயற்கையாக கிடைக்கப்பெறும் மக்கிய இயற்கை உரம், விலங்கு கழிவுகள் போன்றவை அடிப்படையாக கொண்ட ஒரு வேளாண்மை விவசாய முறையே இயற்கை வேளாண்மை ஆகும். அந்த வகையில் இயற்கையான வேளாண்மை பேணப்படுவது சிறப்பானதாகும். மேலும் இயற்கை வேளாண்மையில் நெல், கோதுமை, கடலை, மிளகாய், தேயிலை, தக்காளி, வெள்ளரி, மஞ்சள், இஞ்சி போன்றவை பயிரிடுவதன் மூலமாக அதிக விளைச்சலை பெற முடியும். மண்புழு உரம், பன்மை கழிவுகளை மக்க வைத்து மாற்றிய உரம், தென்னை நார் கழிவு உரம், களை செடிகளில் இருந்து கிடைக்கும் மக்கிய உரம் போன்ற இயற்கை உரங்களை பற்றி அறிந்தும் தயாரித்தும் பயன்படுத்தியும் வருகின்றனர். மாடு, ஆடுகளின் சாணம் மக்கிய பின் சிறந்த உரமாக பயன்படுகின்றது. இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் பசுக்களை, காளைகளை ஒவ்வொரு விவசாயியும் வளர்க்க வேண்டும் என்றார். இக்கருத்தை பல விவசாயிகள் உற்று நோக்கி வருகின்றனர். எனவே பசுக்களை வாங்குகின்றனர், எருதுகளை கொண்டு உழுகின்றனர், சாணம் கொண்டு மண்புழு உரம் தயாரித்து சுய தேவைக்கும் விற்கவும் செய்கின்றனர். வேப்ப எண்ணெய் கலந்த யூரியா, வேப்பம் புண்ணாக்கு போன்ற இயற்கை உரங்களை பெரிய உர நிறுவனங்கள் தயாரித்து விற்கின்றன. இயற்கை உரங்களின் நன்மை: 1. சாகுபடி செலவு குறைகின்றது. 2. நிகர லாபம் அதிகமாகிறது. 3. மண் வளம் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மேன்மையாகின்றது. 4. இயற்கை உரங்கள் மட்டும் பயன்படுத்தினால் விளை நிலங்களின் நன்மை செய்யும் பூச்சிகள், நுண்ணுயிர்கள் எண்ணிக்கை பெருகின்றது. 5. பயிர்கள் இயல்பாகவே பூச்சி, நோய் எதிர்ப்பு திறனை பெறுகின்றன. இதனால் ரசாயன பூச்சி மற்றும் நோய் மருந்துகளை தெளிப்பதை குறைக்கவும் படிப்படியாக விட்டுவிடவும் செய்யலாம். 6. மண்ணின் கட்டமைப்பு கடினமாகாததால் பயிர்கள் சத்துக்களை எளிதாக எடுத்துக்கொள்கின்றன. 7. சீரான பயிர் வளர்ச்சியும் தரமான விளைச்சலும் கிடைக்கும். 8. சுற்றுப்புற சூழல் தூய்மையாகிறது. 9. இயற்கை உரங்களால் விஷமில்லா பயிர்கள் கிடைக்கின்றன. அவற்றை உண்பதால் ஆரோக்கியமான சந்ததி உருவாகின்றன. 10. இயற்கை உரங்களை விவசாயிகள் தாங்களே தயாரிப்பதால் உர செலவினம் குறைகின்றது. இயற்கை விவசாயத்தை தொடங்குவதற்கு இங்கே சில குறிப்புகள் உள்ளன. 1. மண்ணை தயார் செய்யுங்கள். உங்கள் மண்ணின் வகையை அறிந்து அதற்கேற்றவாறு மண்ணை தயார் செய்யுங்கள். மக்கிய குப்பை, இலைத்தழைகள் மற்றும் எரு போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்துங்கள். 2. நடவு திட்டத்தை உருவாக்குங்கள். நீங்கள் என்ன பயிர்களை நடவு செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானித்து அவற்றை எப்படி நடவு செய்வீர்கள் என்பதற்கான திட்டத்தை உருவாக்குங்கள். பயிர் சுழற்சியை பயன்படுத்துவது, வெவ்வேறு வகையான பயிர்களை ஒரே இடத்தில் சுழற்சி முறையில் நடவு செய்வது மண்ணின் ஊட்டச்சத்துக்களை பாதுகாக்க உதவும். 3. இயற்கை பூச்சி கட்டுப்பாடு முறைகளை பயன்படுத்துங்கள். பூச்சிகளை கட்டுப்படுத்த இயற்கை முறைகளை பயன்படுத்துங்கள். பூச்சிகளை கவர்ந்திடும் தாவரங்களை நடவு செய்வது, கைப்பிடி அழிப்பது மற்றும் பூச்சிகளை உண்ணும் பறவைகளை ஈர்ப்பது ஆகியவை இயற்கை பூச்சி கட்டுப்பாடு முறைகளில் அடங்கும். 4. நீர் மேலாண்மை. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த நீர் மேலாண்மை முறைகளை பயன்படுத்துங்கள். சொட்டு நீர் பாசனம், மழைநீர் சேகரிப்பு மற்றும் பாரம்பரிய நீர் மேலாண்மை முறைகளை போன்றவை நீரை சிக்கனமாக பயன்படுத்த உதவும். 5. உங்கள் சமூகத்துடன் இணைந்திருங்கள். இயற்கை விவசாயத்தை பற்றி மற்றவர்களிடம் கற்றுக்கொடுங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சமூகத்தில் உள்ள மற்ற இயற்கை விவசாயிகளுடன் இணைந்து செயல்படுங்கள். இயற்கை விவசாயம் தொடங்குவதற்கு இவை சில எளிய குறிப்புகள். இந்த குறிப்புகளை பின்பற்றி ஆரோக்கியமான உணவை உற்பத்தி செய்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும்.
நமது பாரம்பரிய விவசாய முறைகளை மீட்டெடுத்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்து ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.